அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அழகிய மயில் ஒன்று தோட்டத்தில் உலா வருகிறது. அதைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி ஒரு தோட்டத்துக்கு நான் போயிருந்தேன். தோட்டத்தில் கண்ணில் பச்சை பசேல் என்று நிறைய சீனரிஸ் தெரிந்து கொண்டிருந்தது. அந்த காட்சிகளை படம் பிடித்து கொண்டிருந்தேன். திடீரென அங்கு அரிசி போடப்பட்டிருந்தது. அந்த தோட்டத்தில் உள்ள ஒருத்தங்க அரிசி போட்டுட்ருந்தாங்க, தோட்டத்தின் உரிமையாளர். அந்த அரிசியை அவங்க அதாவது அந்த மயில் அதை சாப்பிட்றதுக்கு வழக்கமாக வர்றதுண்டு. அவங்க சொன்னது அதுதான். அந்த தோட்டத்தின் உரிமையாளர் அந்த அரிசியை சாப்பிட்றதுக்கு வழக்கமாக வர்றதுனால அது ஒன்று நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இது அதாவது பாம்புகள் அங்கே நடமாடாது. ஏன்னா பாம்புகள் நடமாடினா அதை டக்குன்னு இது கண்ணுலேருந்து தப்ப முடியாது. அதை உடனே தூக்கி கொன்னே போட்டுரும். அந்த மாதிரி அவ்வளவு சக்தி அந்த மயிலுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நேரில் பார்த்ததில்ல. அந்த மயில் அந்த சாப்பிட்றது தான் நான் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அது பின்னாடி அது நான் படம் எடுக்கிறத அதுவும் பார்க்குது. ஆனாலும் அதை பின்தொடர்ந்து கொஞ்ச நேரம் படம் பிடிக்கலாம் அப்படின்ட்டு நானும் முயற்சி பண்ணி அப்படியே நான் அதனுடைய பின்னாலே நான் போயிட்டுருக்கேன். அப்புறமா அது என்ன போக தொடங்கிடுச்சு பாருங்கள். போய்கிட்டே இருக்கு. நானும் அப்படி பின்னாடி நான் போய்கிட்டே இருக்கேன். அதன் பின்னால் எது வரைக்கும் போகும்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் பறந்தாலும் அதனுடைய அழகும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ஒரு ஆசையில் தான் நான் அப்படி பின்னாடி போகிறேன். ஆனால் அது பறக்கிறது இல்லை, ரொம்ப ஸ்பீடாக நடக்குது. அதுதான் நானும் விடாமல் பின்னாடி போய் அதை முடிந்த அளவு அது மறையும் வரை படம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்னுடைய கேமராவை திருப்பி அப்படி அதன் பின்னால் போனேன். கிட்டத்தட்ட அப்படி போயிட்டுருக்கும்போது அது அந்த ஒரு மரத்தின் பின்னால் போனோடனே மறைந்து விட்டது.